தற்போது மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாமகவின் தலைவர் யார் என்பது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது காரசார விவாதம் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உரிமையியல் நீதிமன்றத்தை நாடலாம் என்ற ஆலோசனையும் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. தேர்தல் ஆணையம் இது தொடர்பான கருத்தை தெரிவித்திருக்கிறது. உரிமையியல் நீதிமன்றத்தை நாடுமாறு சென்னை உயர்நீதிமன்றமும் ஏற்கனவே கூறியிருந்ததை குறிப்பிட்டு தேர்தல் ஆணையம் இதுபோன்ற ஒரு பரிந்துரையை கொடுத்திருக்கிறது. என்ன நடக்கிறது என்ற விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ், தற்பொழுது பாமகவினுடைய அந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய அந்த வாதங்களை பார்த்துட்டு வரும். தொடர்ந்து ராமதாஸ் அவர்கள் தரப்பில் இருந்து அன்புமணி தரப்பு முறைகேட்டில் ஈடுபட்டு பாமக தங்களுக்குத்தான் அப்படின்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. தற்பொழுது நீதிமன்றத்தில் அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க? கௌதமி, பாமகவில் தந்தை மகன் இடையே அந்த உட்கட்சி மோதல் நீடித்து வரக்கூடிய நிலையில தற்போது இந்த விவகாரம், அதாவது தேர்தல் ஆணையம் பாமகவினுடைய தலைவராக அன்புமணி தான், அவருக்குத்தான் கட்சி, அவருக்குத்தான் மாம்பழம் சின்னம் என்று ஒதுக்கிவிட்டது. இதனால் டாக்டர் ராமதாஸ் தரப்பு தற்போது நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அதாவது தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது. நாங்கள் எங்கள் வாதங்களை வைத்தோம், ஆனால் தேர்தல் ஆணையம் ஏற்காமல் அன்புமணி தரப்பிடம் கட்சியை கொடுத்து விட்டார்கள் என்று டாக்டர் ராமதாஸ் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே நீதிபதிகள் முன்னால் வாதங்கள் வைக்கப்படுகிறது. அங்க டெல்லியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் 3 தரப்பு வாதங்கள், டாக்டர் ராமதாஸ் தரப்பு, டாக்டர் அன்புமணி தரப்பு, அதே போல தேர்தல் ஆணையத்தின் தரப்பு என்று 3 தரப்பு வாதங்கள் வைக்கப்படுகிறது. இதனுடைய சுருக்கம் என்னவென்று சொன்னால், டாக்டர் ராமதாஸ் தரப்பு அன்புமணியினுடைய பதவி காலம் முடிந்து விட்டது, அன்புமணியை நாங்கள் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம், எனவே இதற்கு உரிய ஆதாரங்களை கொடுத்தும் தேர்தல் ஆணையம் அதனை ஏற்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அன்புமணி அவர்கள் தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர், நாங்கள் தான் உண்மையான பாமக, அவர்கள் பாமக என்று சொல்லவே கூடாது, காரணம் பெரும்பான்மை நிர்வாகிகள் எங்களோடு தான் இருக்கிறார்கள், எங்களுடைய தலைவர் அன்புமணி பொதுக்குழுவில் முறைப்படி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார், அந்த ஆவணத்தின் அடிப்படையில தான் தேர்தல் ஆணையம் எங்களை அங்கீகரித்திருக்கிறது, எனவே இந்த வாதத்தையே ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று அன்புமணி தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், எங்களுக்கு கொடுத்த ஆவணத்தின் அடிப்படையிலே நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம், ஒருவேளை டாக்டர் ராமதாஸ் தான் அக்கட்சியினுடைய தலைவர் என்று சொன்னால் அதற்கு உரிய ஆவணங்களை, ஆதாரங்களை கொடுக்க வேண்டும், ஆதாரங்களை கொடுக்காமல் நாங்கள் தான் தலைவர் என்று சொன்னால் அதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தேர்தல் ஆணையம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே உரிமையியல் நீதிமன்றத்தை நாடி அவர்கள் உரிய தீர்ப்பினை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஆவணங்கள் அடிப்படையில தான் நாங்கள் முடிவெடுக்கிறோம். தற்போது மருத்துவர் ராமதாஸ் தரப்பு கட்சி உரிமை கோருகிறது என்றால் குறைந்தபட்சம் அவர்கள் ஆவணங்களை கொண்டு வர வேண்டும், குறிப்பாக நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பெற்று அவர்கள் இந்த விவகாரத்தை அணுகலாம் எனவும் தேர்தல் ஆணையம் தற்போது தெரிவித்திருக்கின்றது. கட்சியின் தலைவர் விவகாரத்தில் நாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது, தற்போதைய ஆவணங்களின்படி அன்புமணிதான் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார், அதைத்தான் நாங்கள் அங்கீகரித்து வெளிப்படுத்தியிருக்கின்றோம், அது உறுதி இல்லை என்று டாக்டர் ராமதாஸ் தரப்பு கூறுமானால் அதற்கு உரிய ஆதாரங்களை தெரிவிக்க வேண்டும், எந்த வகையில் அன்புமணி தலைவர் இல்லை என்றும் டாக்டர் ராமதாஸ் தான் அந்த கட்சியினுடைய தலைவர் என்ற ஆதாரங்களை சமர்ப்பித்தால் நாங்கள் அதற்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் என்று தேர்தல் ஆணையம் தற்போது பதிலளித்திருக்கிறது. ராஜேஷ், தற்பொழுது தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து என்ன வாதம் முன்வைக்கப்பட்டது அப்படின்றத பார்த்தோம். தொடர்ந்து ராமதாஸ் அவர்கள் தரப்புல இருந்து என்னென்ன வாதங்கள் இதுவரைக்கும் இந்த வழக்கில் முன்வைக்கப்பட்டிருக்கு? டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையிலே பாட்டாளி மக்கள் கட்சி முன்பு வலுவாக இருந்தது, ஆனால் இப்போது முன்பு போல வலுவாக இல்லை, அதற்கு காரணம் அன்புமணிதான் காரணம். முன்பு பாமகவில் இரட்டை இலக்கங்களில் எம்எல்ஏக்கள் இருந்தார்கள், ஆனால் தற்போது பாமக எம்எல்ஏக்கள் என்பது ஒற்றை இலக்கத்திலே மாறிவிட்டார்கள், அதற்கு காரணம் அன்புமணிதான். எனவே அன்புமணியை நாங்கள் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம், எனவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு நபரை நீங்கள் எப்படி அவர்தான் கட்சியின் தலைவர் என்று அங்கீகரிக்கலாம், அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒருதலை பட்சமாக இந்த கட்சியினுடைய சின்னமான மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, எனவே அதனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் நீதிமன்றத்திலே வாதங்களை வைத்திருக்கிறார்கள். நீதிபதி இந்த 3 தரப்பு வாதங்களையும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதாவது டாக்டர் ராமதாஸ் தரப்பு, அன்புமணி தரப்பு மற்றும் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த தரப்பு,
என 3 தரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே போல வழக்கமாக இது போன்று தேர்தல் சின்னம், கட்சியினுடைய பொதுச் செயலாளர், தலைவர் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாம் உரிமையியல் நீதிமன்றத்திலே தான் வழக்காடப்படும். எனவே உரிமையியல் நீதிமன்றத்தை நாடுங்கள் என்ற ஒரு விஷயத்தையும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கின்றது.